Welcome back, students. So in the last class, we have started the coronary blood vessels. Coronary blood vessels நம்ம பார்த்திருந்தோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா we have already see that. So what are the aorta actually வந்து blood vessels எப்படி supply ஆகுது, and at the same time cardiac muscles blood vessels எப்படி supply ஆகுது, எப்படி nutrients supply ஆகுது, and the nutrients supply பண்ண உடனே how it takes the waste material from that place எப்படி வந்து நடக்குதுன்றதையும் நம்ம பார்த்தோம். லைக் கொரோனரி ஆர்டரி அண்ட் வெயின் இப்படி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தென் வி ஹவ் ஆல்சோ சீன் தட் லைக் கொரோனா மீன்ஸ் இட் இஸ் கிரவுன் அப்படின்ற ஸ்ட்ரக்சர் நம்ம சொல்லியிருந்தோம். அண்ட் anterior and lateral part of the left ventricle is supplied by the left coronary artery. அதே மாதிரி ரைட் ventricle and posterior portion of ventricle பார்த்தீங்கன்னா ரைட் கொரோனரி ஆர்டரின்றது சப்ளை பண்ணுதுன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ லெட் us start with this here. You can see here, when exercising vigorously, blood is enrouted from the digestive organ. So when we are exercise, நம்ம அதுவும் ரொம்ப ஹெவி எக்ஸசைஸ் பண்றோம், வெயிட் லிஃப்டிங் ஆர் கார்டியக் எக்ஸசைஸ் இந்த மாதிரிலாம் பெர்ஃபார்ம் பண்ணும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா பிளட் நம்மளோட பிளட் அப்படின்றது ரீரூட் மீன்ஸ் டைஜஸ்டிவ் ஆர்கன்ல திரும்பி வந்து அது ரீரூட் ஆகும். அப்போ பாத்தீங்கன்னா ஃபுட் ஆர் நோ ஃபுட் எடுத்துக்கலாம் இல்லைன்னா இல்லை, ஃபுட் இருந்தாலும் சரி, டைஜஸ்டிவ் ஆர்கன்ல ஃபுட் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, to the capillary beds of the skeletal muscles where it is needed immediately. ஏன் வந்து skeletal muscles எனர்ஜி வந்து தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் we should have some energy for doing some sort of exercise, right? எந்த ஒரு எக்ஸசைஸ் பண்ணாலும் இல்லை எந்த ஒரு கொஞ்சம் ஹார்டா நம்ம பண்ணாலுமே ஷோர் வி நீட் எனர்ஜி. அதுவும் வந்து ஹெவி லிஃப்டிங் ஆர் கார்டியாக் எக்ஸசைஸ் இல்லைன்னா வந்து ரொம்ப எக்ஸசைஸ் அதிகமா நம்ம பண்றோம் அப்படின்னா அந்த டைம்ல நமக்கு கண்டிப்பா வந்து எனர்ஜின்றது வேணும். அதான் இங்க கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் த பிளட் என்ன ஆகுதுன்னா ரீரூட் ஆகுது, டைஜஸ்டிவ் ஆர்கன் வந்து கேபிலரி பெட்ஸ்க்கு போகுதுன்றதை கொடுக்குறாங்க. where it is needed immediately. ஸோ அங்க வந்து நமக்கு தேவை. This rerouting explains why vigorous exercise after a meal can cause indigestion or abdominal pain. இதனாலதான் என்னன்னு சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா ஆக்சுவலி திரும்ப ரீரூட் ஆகுது. அதேதான் திரும்ப ரீரூட் ஆகுறதுனால நம்ம பாடி வந்து உடனே நம்ம இப்ப சாப்பிட்ட உடனே வந்து எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது, ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணக்கூடாது. எதனாலன்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் இட் காசஸ் இன்டைஜஷன், ரைட்? சரியா செரிமானம் ஆகாது. இல்லைன்னா வந்து அப்டாமினல் கிராம்ப்ஸ் பெயின் வர ஆரம்பிக்கும், நம்மளோட அப்டாமினல் ரீஜன்ல பெயின் வர ஆரம்பிக்கும். இந்த ரீசன்னாலதான் நம்ம எக்ஸசைஸ் நம்ம சாப்பிட்ட உடனே எக்ஸசைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றதுக்கான ரீசன். அதனால எக்ஸசைஸ் டைமிங் பாத்தீங்கன்னா ஒன்னு இயர்லி மார்னிங் நம்ம பிரேக்ஃபாஸ்ட்க்கு முன்னாடியே நம்ம செய்வோம் எழுந்த உடனே, இல்லைன்னா வந்து ஈவினிங் டைம்ல நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு ஒரு 2 hours 3 to 4 hours டைமுக்கு அப்புறம் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஸோ இதனால எதுக்காக பாத்தீங்கன்னா பிகாஸ் டைஜஸ்டிவ் ஆர்கன் கம்ப்ளீட்டா கிளீனா இருக்கிறதுனால தென் when we do exercise it won't cause any sort of disorder or any sort of discomfort. Okay, so next பாருங்க, the law of Laplace is used to understand the structure and function of blood vessels and the heart. So actually வந்து நம்ம இதுல என்ன கொடுத்துருக்காங்க, law of Laplace அப்படின்னு கொடுக்குறாங்க. So Laplace அப்படின்ற சயின்டிஸ்ட் என்ன சொல்லியிருக்காருன்றதை நம்ம பார்ப்போம். Laplace law states that the tension in the walls, tension அப்படின்னா ஒரு pressure, okay? So even we also feel sometimes tension அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது, அந்த சிச்சுவேஷன்ல இருக்கக்கூடிய ப்ரெஷர்னால தான் we are saying like it's a tension. இங்க வந்து டென்ஷன் என்ன கொடுக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா the pressure, okay? The tension in the walls of the blood vessel is proportional to the blood pressure and vessel radius. So முக்கியமானது என்னன்னு பாத்தீங்கன்னா say for example let me go back to that blood vessel diagram. You can see here, see, இதுதான் நம்ம வந்து டயாமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம், ரைட்? இது பார்த்துருக்கலாம் நீங்க. இதுதான் நம்ம the diameter of blood vessels அப்படின்னு நம்ம சொல்றோம். So diameter half the radius, அதாவது இந்த அளவுக்கு தான் radius, okay? This is diameter and radius. See here, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா பிளட் ப்ரெஷர் எவ்வளவு இருக்கு அண்ட் அட் த சேம் டைம் வெசலோட ரேடியஸ் எப்படின்றத பொறுத்து தான் அந்த ப்ரெஷர் தான் இந்த இடத்துல கொடுக்குறாங்க முக்கியமா. ஸோ அந்த வெசல் சொல்லும் போது நம்ம பிளட் வெசலா இருக்கலாம், இல்ல ஆர்டரியா இருக்கலாம், இல்லைன்னா வெயினா இருக்கலாம். ஸோ இதுல எதுனாலுமே இருக்கலாம்.
அந்த வெசலோட ரேடியஸ் எப்படிப்பட்டதா இருக்கு, அதே மாதிரி blood pressure எப்படி இருக்கு, அந்த blood vessel blood pressureக்கு எப்படி இருக்குன்றத சொல்றாங்க. See for example, let us give I will give the example. இங்க பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு வால்வ் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகே, so here இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன வால்வ் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகே, சாரி வால்வ் இல்ல, ஒரு சின்ன வெசல் இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஓகே, இப்போ இந்த இடத்துல வந்து அடுத்து நெக்ஸ்ட் வரக்கூடிய ஒரு பிளட் வெசல் பாத்தீங்கன்னா இதை விட பெருசா இருக்குன்னு இமேஜின் பண்ணுங்க. ஸோ லைக் திஸ் மச் ஆஃப் சைஸ். ஓகே, ஸோ திஸ் மச் ஆஃப் சைஸ். இப்போ இதுல இருந்து இங்க இருக்கக்கூடிய பிளட் எல்லாமே இது வழியா தான் வரணும் இல்லையா? ஸோ இதுல இருக்கக்கூடிய பிளட் கண்டென்ட் எல்லாமே இது வழியா தான் வந்து ஆகணும். அப்ப என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன டியூப்ல இருந்து பெரிய டியூபுக்கு என்டர் ஆகும்போது ப்ரெஷர் அப்படின்றது கம்மியாகும். பிகாஸ் இதுல வந்து ரொம்ப பிளட் வால்யூம் கம்மியா தான் இருக்கும். சடனா வந்து ஒரு ஹை லெவல்ல ஒரு டியூப் வெசல் இருக்கும்போது அதுல வந்து பிளட் வால்யூம் என்டர் ஆகனால ரிலாக்ஸ் ஆகும், பிளட் ப்ரெஷர் கம்மியாகும். பட் ஆனா இதே சுச்சுவேஷனை ரிவர்சிபிளா இமேஜின் பண்ணி பாருங்க. ஓகே, see here இந்த டியூப் இந்த அளவுக்கு இருக்கு. ஸோ லெட் மீ கோ பேக் திஸ் சைட். ஸோ திஸ் இஸ் த பிளட் வெசல். இது ஒரு பெரிய வெசல். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு சின்ன ஒரு ஆர்டரி ஒரு இமேஜின் ஒரு வெயின் மாதிரி இமேஜின் பண்ணிக்கோங்க. see here இப்போ இந்த இடத்துல இந்த பிளட் வெசல்ஸ்ல பிளட் இருக்கு. ஸோ இமேஜின், ஸோ திஸ் இஸ் த பிளட். இப்போ இங்க இருக்க பிளட் இந்த சின்ன டியூப் வழியா என்டர் ஆகும். ஓகே, ஸோ இந்த சின்ன டியூப் வழியா தான் என்டர் ஆகணும். அப்போ என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா தே கிரியேட் ப்ரெஷர். இங்க இருக்க அவ்வளவு the whole volume of blood அப்படின்றது இது வழியா என்டர் ஆகணும்னா இட்ஸ் சம்வாட் ரிஸ்கியான ஒரு விஷயம் தான். அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் அப்படின்றது கிரியேட் பண்ணும். ஓகே, ஹை ப்ரெஷர் இட் கிரியேட்ஸ் ஹை ப்ரெஷர். அதான் இங்க வந்து லாப்லேஸ் தியரில கொடுக்குறாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா tension in the wall of the blood vessel is proportional to the blood pressure and the vessel radius. Okay, so blood vessels such as aorta that is subjected to high pressure have thicker walls than the arterioles that are subjected to low pressure. ஏன் வந்து அயோட்டா அந்த ஆர்டரி சொல்லும்போது பாத்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் லைக் இட் இஸ் அதோட வால் பாத்தீங்கன்னா ரொம்ப திக்கா இருக்குன்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் அதுவே ஆர்டரியோல்ஸ் அப்படின்னு வரும்போது தின், ஆர்டரியோல்ஸ் வரும்போது நம்ம தின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி கேபிலரிஸ் வரும்போது தின்னு தான் சொல்லியிருந்தோம். ஓகே, எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா பிகாஸ் அதுக்கான ரீசன் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஏன்னா அயோட்டா இஸ் லார்ஜஸ்ட் ஆர்டரி இன் அவர் பாடி. ஸோ இட் இஸ் ஆர்டரி. ஓகே, அதனால என்ன கொடுத்துருக்காங்கன்னா அயோட்டா வந்து ஹை ப்ரெஷர்ல ஆக்சுவலி சப்ஜெக்ட் ஆகுது. ஓகே, அதுல ஹை ப்ரெஷர் கிரியேட் ஆகுது. அந்த ஹை ப்ரெஷரை வித்ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா ஷோர் தட் அயோட்டா should have a thick wall. கண்டிப்பா அதுக்கு வந்து திக் வால் அப்படின்றது வேணும். ஆனா ஆர்டரிக்கு அப்படி தேவை இல்லை. ஓகே, that are subject to low pressure. ஆனா இது நம்ம சொல்லும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு லோ ப்ரெஷர்ல இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, தென் லெட் us start with this circulatory pathways. சர்க்குலேஷனோட pathways நம்ம பார்க்கலாம். There are two types of circulatory system, open and closed circulatory system. இந்த open circulatory system and closed circulatory system ஆல்ரெடி வந்து நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் அனிமல் கிங்டம் வரும்போதே நம்ம பார்த்துருக்கோம். ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன் ஒன்ஸ் அகைன். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஓப்பன் சர்க்கிள் சிஸ்டம் ஓப்பன்ல இருக்கும், க்ளோஸ் வந்து க்ளோஸ்ல இருக்கும், அந்த மீனிங்கே அர்த்தமே கிடையாது. ஸோ ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சர்க்குலர் சிஸ்டம் உள்ள அனிமல்ஸுக்குமே லைக் ஓப்பன் சர்க்குலர் சிஸ்டம் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை க்ளோஸ் சர்க்குலர் சிஸ்டம் அனிமல்ஸ் எடுத்துக்கிட்டாலுமே சரி, இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலயுமே வந்து பிளட் வெசல்ஸ் அப்படின்றது இருக்கும். பட் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அப்படின்னா ஓப்பன் சர்க்குலர் சிஸ்டம்ல டியூரிங் சர்க்குலேஷன் பிளட் ஆக்சுவலி வந்து சர்க்குலேஷன் ஆகும்போது அந்த வெசல்ஸ் வந்து வெளியே வந்து சர்க்குலேஷன் ஆகும். தட் இஸ் ஓப்பன் சர்க்குலேட் சிஸ்டம். பட் இன் கேஸ் ஆஃப் க்ளோஸ் சர்க்குலேட் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது அந்த வெசல்ஸ்குள்ளேயே சர்க்குலேட். இப்போ நம்மளோட பாடியில பார்த்தீங்கன்னா வெசல்ஸ்குள்ளேயே ஆக்சுவலி சர்க்குலேஷன் ஆகும். That is the difference between open and closed circulatory system. Okay, open circulatory system has hemolymph. See here, it has a hemolymph. Hemolymph already நம்ம மென்ஷன் பண்ணிருக்கிறோம்.
ஹீம் மீன்ஸ் பிளட், lymph மீன்ஸ் அதோட fluid அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பிகாஸ் எஸ்பெஷலி வந்து ஓப்பன் சர்ஃபேஸ் சிஸ்டம் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகமா பாத்தீங்கன்னா இன்செக்ட்ஸ்க்கு இருக்கும். லைக் இது நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணிருக்கிறோம். இன்செக்ட்ஸ் நம்ம வீட்ல இருக்க காக்ரோச் எல்லாமே நசுங்கி பாத்தீங்கன்னா ஒயிட் கலர்ல ஒரு ஃப்ளூயிட் மாதிரி ரிலீஸ் ஆகும். அந்த ஒயிட் அப்படின்றது ஒண்ணுமே கிடையாது. இட்ஸ் நத்திங் பட் த blood. So the blood is actually white colorல இருக்கும் because it doesn't have any specific pigment. நமக்கு இருக்கிற பிக்மெண்ட்ஸ் மாதிரி நமக்கு இருக்கிற அந்த லைக் ஹீமோகுளோபின் மாதிரி இந்த அனிமல்ஸ்க்கு சில பர்டிகுலர் அனிமல்ஸ்க்கு வந்து பிக்மெண்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, ஸோ அதனால இதுக்கு இருக்க ஓப்பன் சர்ஃபேஸ் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் அதுக்கு இருக்கக்கூடிய அந்த பிளட் பிக்மெண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹீமோலிம். ஸோ தே டசன்ட் ஹேவ் எனி பிக்மெண்ட் ப்ராப்பர் நமக்கு இருக்க மாதிரி இருக்காது. ஸோ அதனால இது பிளட் பாத்தீங்கன்னா ஒயிட்டிஷ் கலர்ல இருக்கும். ஓகே, open circulatory system has hemolymph as a circulating fluid and is pumped by the heart, which flows through blood vessels into the sinuses. So heart தான் பம்ப் ஆகுது, அது எது வழியா போகுதுன்னா blood vessels வழியா போகுது, அங்க இருந்து சைனசஸ்க்கு போகுது. ஓகே, சைனசஸ் அப்படின்றதுக்கு போகுது. Sinuses are referred as hemocoel. Okay, sinuses are referred as hemocoel. சீல் அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் சீலம். நம்ம வந்து சீலம் ஆல்ரெடி நம்ம இதே ஸ்டடி பண்ணிருக்கோம். சீலம் பாத்தீங்கன்னா இட்ஸ் a fluid which lying between body wall and gut. ஓகே, இதான் வந்து நம்ம சீலம் சொல்லுவோம். ஹீம்னா ஹீமோசீல் அப்படின்னு வரும்போது பாத்தீங்கன்னா சில அனிமல்ஸ்ல வந்து பிளட்டும் சீலமும் சேர்ந்து மிக்ஸ் ஆகிருக்கும். எஸ்பெஷலி பாத்தீங்கன்னா நம்ம சொன்ன இந்த ஓப்பன் சர்ஃபேஸ் சிஸ்டம் அனிமல்ஸ்க்கு சில அனிமல்ஸ்க்கு எல்லாமே வந்து ஹீமோசீல் தான் இருக்கும். Open circuit system is seen in arthropods and mollusks. See here, arthropod and mollusks hemocoel தான் இருக்கும். ஓகே, அதுவும் இல்லாம ஓப்பன் சர்ஃபேஸ் சிஸ்டம் நம்ம சொல்லணும் சொன்னாலே இது இவங்க ரெண்டு பேர் தான் வருவாங்க அதுல. So the next one is the difference பாத்தீங்கன்னா in closed circulatory system blood is pumped by the heart. இதுவும் அதே மாதிரி தான், ஹார்ட் தான் பம்ப் பண்ணும் and flows through blood vessels. பட் அதுவே வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த வரைக்கும் என்னன்னு கொடுத்துருந்தாங்கன்னா அதாவது ஓப்பன் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல இது வந்து ஹார்ட் தான் ஆக்சுவலி பம்ப் ஆகுது, பிளட் வெசல்ஸ் மூலமா தான் போகுது. பட் ஆனா வந்து சைனசஸ்க்கு போகுது. அந்த சைனசஸ்ன்றது என்ன சொல்லியிருந்தாங்க, ஹீமோசீல் நம்ம கொடுத்துருந்தோம். பட் ஆனா வந்து க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம்ல பாருங்க, இட் ஜஸ்ட் பம்ப்டு பை த ஹார்ட் அண்ட் ஃப்ளோஸ் த்ரூ பிளட் வெசல்ஸ். பிளட் வெசல் மூலமா தான் போகும். ஆனா க்ளோஸ் சர்க்குலேட்டரி சிஸ்டம் இஸ் சீன் இன் அனலிஸ், cephalopods and vertebrates. இந்த அனிமல்ஸ்க்கு எல்லாமே வந்து க்ளோஸ் சர்ஃபேஸ் சிஸ்டம் தான் இருக்கு. All vertebrates have muscular chambered heart. So muscular chambered heart அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பெஷலி ஆல் vertebrates. நீங்க ஃபிஷஸ்க்கு எக்ஸாம்பிள் ஒரு ஃபிஷ்ஷை நீங்க எடுத்துக்கலாம், ஆம்பிபியனுக்கு ஃப்ராக் எடுத்துக்கலாம், ரெப்டைல்ஸ்க்கு ஒரு லிசார்டோ இல்ல வந்து ஸ்னேக்கோ எடுத்துக்கலாம். அதே மாதிரி பேர்ட்ஸ் நீங்க எந்த பேர்ட்னாலும் எடுத்துக்கலாம். லைக் அடுத்த மேமல்ஸ் பாத்தீங்கன்னா மங்கியோ ஒரு ஹியூமனோ யாரா இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா எல்லா வெர்டிபிரேட்ஸுக்குமே வந்து கண்டிப்பா ஒரு மஸ்குலர் சாம்பர் ஹார்ட் அப்படின்னு இருக்கும். The heart is made up of muscle. அதான் இங்க கொடுத்துருக்காங்க. Fishes have two chambered heart. ஆனா fishes பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா two chambered தான். அதுல ஒண்ணு வந்து arteries அப்படின்னு நம்ம சொல்லுவோம், and the second one is the vein. Okay, see here. The heart in fishes consists of sinus venosus, an atrium, one ventricle, and bulbous arteriosus or conus arteriosus. Okay, இதெல்லாமே வந்து ஃபிஷ்ஷோட ஹார்ட்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. sinus venosus and atrium. atrium அப்படின்றது ஏட்ரியமோட மீனிங் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு ஹால் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ நம்மளோட ஹோம் நம்ம சொல்லும் போது என்னென்ன இருக்கும், ஹால் இருக்கும், தென் கிச்சன், லிவிங் ரூம், பெட்ரூம் அண்ட் தென் பாத்ரூம், இது எல்லாமே இருக்கும். அதே மாதிரி ஏட்ரியா அப்படின்னா மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் அ ஹால். பாக்குறதுக்கு நம்மளோட ஹார்ட் பாக்குறதுக்கு எப்படி இருக்குன்னா அதோட சேம்பர்ஸ் பாக்குறதுக்கு ஒரு ஹால் மாதிரி இருக்குன்னு சொல்றதுனால அவங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் வந்து ஏட்ரியம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஓகே, சிங்கிள் சர்க்குலேஷன் இஸ் சீன் இன் ஃபிஷஸ். ஃபிஷஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம பாடியில் இருக்க மாதிரி அதுக்கு சர்க்குலேஷன் இருக்கிறது கிடையாது. தே ஆர் ஹேவிங் லைக் அ சிங்கிள் சர்க்குலேஷன்.
single circulation தான் இதுல இருக்கு. Okay, and then amphibians have 2 auricles and 1 ventricle and no interventricular septum, whereas reptiles except crocodiles have 2 auricles and 1 ventricle. Amphibian நம்ம எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டாலும் amphibian பாத்தீங்கன்னா 2 auricle and 1 ventricle. ஸோ ஃபிஷஸை பொறுத்த வரைக்கும் 2 சேம்பர் ஹார்ட்ல இருக்கும். ஆம்பிபியன் ஃபிஷஸ்க்கு அடுத்து வரக்கூடிய ஆம்பிபியனை பார்த்தீங்கன்னா அதுல வந்து 3 சேம்பர்டு ஹார்ட் இருக்கும். அதுல 2 auricles and 1 ventricle. ஓகே, அண்ட் தென் ஈவன் ரெப்டைல்ஸ் நீங்க எடுத்துக்கிட்டாலுமே ரெப்டைல்ஸ்லயும் பாத்தீங்கன்னா ரெப்டைல்ஸ் ஆல்சோ ஹேவிங் லைக் 3 chambers ஆஃப் ஹார்ட் எக்ஸப்ட் crocodile. ஏன்னா crocodile அப்படின்றது இதுல தான் வருது. ஐ மீன் ரெப்டைல்ஸ் இட் கம்ஸ் ஃப்ரம் தி ரெப்டைல். இதுல வந்து 4 சேம்பர் நமக்கு இருக்கிற மாதிரி தான் 4 சேம்பர்டா இருக்கும். லைக் 2 auricle and 2 ventricle அப்படின்ற கேசஸ்ல இருக்கும். ஸோ ஹியர் த வேரஸ் reptiles except crocodiles have 2 auricles and 1 ventricle and an incomplete intercullar septum. Incompleted-ஆ ஒரு interventricular septum இருக்குன்றாங்க. And thus mixing of oxygenated and deoxygenated blood takes place in the ventricles. ஸோ அதனால என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா வென்ட்ரிகல்ஸ்ல நம்மளோட ஹார்ட்ல இருக்கக்கூடிய வென்ட்ரிகல்ஸ் ரீஜன்ல ஆக்சிஜனேட்டட் அண்ட் டீஆக்சிஜனேட்டட் பிளட் அப்படின்றது மிக்ஸ் ஆகும் அப்படின்றாங்க. திஸ் டைப் ஆஃப் சர்க்குலேஷன் இஸ் கால்ட் இன்கம்ப்ளீட் டபுள் சர்க்குலேஷன். ஓகே, இதுதான் நம்ம டபுள் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். And let us go to the next one. The left atrium receives, the left atria receives oxygenated blood. So left side actually oxygenated blood என்றது எப்போதுமே சப்ளை ஆகும். So the left atria receives oxygenated blood. But அதுவே ரைட் சைடு நீங்க பாத்தீங்கன்னா right atria receive deoxygenated blood. Right side actually deoxygenated blood receive பண்ணும். Pulmonary and systemic circuits. Okay, the pulmonary and systemic circuits are seen in amphibia and reptiles. இது ரெண்டுமே வந்து ரெப்டைல்ஸ்ல தான் இருக்குன்னு கொடுத்திருக்காங்க. And then the crocodiles, birds and mammals have no auricles or atrial chamber and 2 ventricles. The auricles and ventricles are separated by a interauricular septum and interventricular septum. Okay, crocodiles, birds, mammals பாத்தீங்கன்னா இதுல நம்ம சொன்ன மாதிரி 2 auricles or atrial chambers நம்ம சொல்லலாம். 2 ventricles இருக்கு. auricle ventricle ரெண்டுமே வந்து செப்பரேட் ஆகிறதுக்கு we are having that interauricular or interventricular septum. interauricular அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா auricle தான் கொடுத்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி ventricular பாத்தீங்கன்னா ventricle மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஓகே, hence there is complete separation of oxygenated blood from the deoxygenated blood. அதனால தான் என்ன கொடுத்திருக்காங்கன்னா ஒரு ஆக்சிஜனேட்டட் blood வந்து deoxygenated bloodல ஈஸியா வந்து நம்மளால செப்பரேட் பண்ண முடியுதுன்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, then pulmonary and systemic circuits are evident. பல்மோனரியா இருக்கலாம் இல்லைன்னா சிஸ்டமிக் சர்க்யூட்ஸா நமக்கு ஒரு ப்ரூஃபா இருக்குன்னு சொல்லலாம். This type of circulation is called complete double circulation. இது நம்ம என்னன்னு சொல்றோம் பாத்தீங்கன்னா complete double circulation. Okay, then we are going to see human circulatory system. So first let us start with the human. Humanல என்ன மாதிரியான circulation system இருக்கும் and அதோட nutrients எப்படி இருக்கும் இதெல்லாமே நம்ம கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கலாம். The structure of the heart was described by Raymond D. Viences in 1706. So ஒரு சயின்டிஸ்ட் வராரு, his name is Raymond D. Viences. 1706ல அவர் தான் வந்து ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஹார்ட் அப்படின்றத இப்படி இருக்கும்ன்றத நமக்கு எடுத்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு. Human heart is made up of a special type of muscle called the cardiac muscle. So cardiac அப்படின்னாலே வந்து it's nothing but the heart. Okay,
the cardiac muscle. It is situated in the thoracic cavity and this upper portion is slightly tilted towards left. So என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா thoracic cavityனா நம்மளோட thoracic region chest region. So chest regionல actually present ஆகிருக்கு. Especially வந்து பார்க்கும்போது apex region, because I have already told you that டாப் மோஸ்ட் ரீஜன் நம்ம என்ன சொல்லுவோம் பாத்தீங்கன்னா பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீழே இருக்கிற பிளேஸ வந்து நம்ம அபெக்ஸ் அப்படின்றத கொடுக்குறாங்க. அந்த பாட்டம்ல இருக்கக்கூடிய அந்த ரீஜன் தான் என்ன ஆகும்னா அதோட வெயிட் வந்து ஒரு சைடு சாஞ்சிருக்கும். லெஃப்ட் சைடு ஆக்சுவலி வந்து டில்ட் ஆகியிருக்கும். தட்ஸ் வை வி ஆர் சேயிங் தட் ஹார்ட் இஸ் பிரசன்ட் ஆன் த லெஃப்ட் சைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பட் இட் இஸ் எக்ஸாக்ட்லி பிரசன்ட் அட் த சென்டர் ஆஃப் த thoracic cavity. Okay, it is situated in the thoracic cavity and its apex portion is slightly tilted towards left. It weighs about 300 gram in adult. ஒரு adult அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு ஆவரேஜான ஒரு adult நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு வந்து 300 கிராம்ல தான் ஹார்ட் அப்படின்றது இருக்கும். ஓகே, the size of ஒரு heart is roughly equal to a closed fist. ஸோ ஒரு பர்சனோட ஹார்ட் அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம க்ளோஸ்டு ஃபிஸ்ட், நம்ம டைட்டா நம்மளோட உள்ளங்கையை க்ளோஸ் பண்ணோம்னா அது எந்த சைஸு காட்டுதோ தட் இஸ் அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா க்ளோஸ் ஃபிஸ்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. The structure of heart and the lateral section of heart is also given here. Okay. See here. So இது வந்து நம்ம ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லலாம். இது கட் ஓபன் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்ன்றத கொடுத்துருக்காங்க. வால்வ் எல்லாமே பாத்தீங்கன்னா அதே வால்வ் தான். இது ஆக்சுவலி வந்து வால்வ்ல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் தான் நம்ம எக்ஸ்பிளைன் இப்ப பண்றோம் உங்களுக்கு. can see here இந்த ரெட் கொடுத்துருக்கிறது எல்லாமே வந்து நமக்கு டிஃபரன்ஷியேட் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. அதாவது ரெட் எல்லாமே வந்து ஆக்சிடேட்டட் பிளட்டை கேரி பண்ணும் அண்ட் ப்ளூ எல்லாமே வந்து டீஆக்சிடேட்டட் பிளட். ஓகே, ஸோ வந்து ரெட் அண்ட் ப்ளூல நமக்கு டிஃபரன்ஷியேஷன் பண்றதுக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் அஸ் ஸ்டார்ட் வித் திஸ் பிளேஸ். திஸ் ஒன் இஸ் அயோட்டா. ஸோ அயோட்டா உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன், அயோட்டா இஸ் த பிளேஸ் வேர் பிளட் passes to the all parts of the body. எல்லா பார்ட்ஸுக்குமே வந்து பிளட் சப்ளை ஆகுறதுன்னு பாத்தீங்கன்னா அயோட்டா மூலமா தான் போகும். இட் இஸ் த பிக்கஸ்ட் ஆர்டரி. இங்கே பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் தெரியுது பாருங்க. அயோட்டால இருந்து எத்தனை டியூப் தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா 1 and then 2 and even there is a 3. இது மூணுமே வந்து ஒவ்வொரு இடத்துலயும் ஆக்சுவலி வந்து கனெக்ட் ஆகும். ஓகே, and here it is a pulmonary trunk. Pulmonary trunk பாத்தீங்கன்னா we know that it is completely trunk அப்படின்னா அந்த பிளேஸ் ஆக்சுவலி வந்து கனெக்ட் ஆகும் அப்படின்னு நம்ம சிம்பிளா சொல்லலாம். பல்மோனரி லங்ஸ் வந்து வரக்கூடிய அந்த பிளேஸ் தான் நம்ம வந்து பல்மோனரி ட்ரங்க் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் திஸ் இஸ் த லெஃப்ட் பல்மோனரி ஆர்டரி. இது ஆர்டரி. ஓகே, ப்ளூல இருக்கிறது எல்லாமே ஆர்டரி. பிகாஸ் நம்ம இது வந்து ப்ளூல பல்மோனரியும் கொடுத்துருக்காங்க. அப்போ ப்ளூ கலர்ல பல்மோனரினாலே லங்ஸ் தான். பிகாஸ் we know that pulmonary are always carry D artery. pulmonary artery எப்போதுமே வந்து deoxygenated blood தான் கேரி பண்ணும். அதே மாதிரி இங்க பாருங்க லெஃப்ட் பல்மோனரி வெயின், இது வெயின். ஸோ இது ரெண்டுமே வந்து கொடுத்துருக்காங்க. இது என்ன கேரி பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா they always carry oxygenated blood. ஸோ அதனால இவங்க உள்ள என்டர் ஆகிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அண்ட் திஸ் ஒன் இஸ் லெஃப்ட் ஏட்ரியம். லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய ஏட்ரியம் இது. அண்ட் ஆட்ரியோ ventricular valve or it is called as a இப்போ நிறைய பேர் கொஸ்டின்ஸ் என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட்ரல் வால்வ் அப்படின்றது அதான் வந்து முக்கியமா கேட்குறாங்க. அண்ட் இதுதான் நம்ம சொல்ற ஏட்ரியோ வென்ட்ரிகுலர். அதாவது ஏட்ரியம்க்கும் see this is the left atrium. let me take some other color. so this is the left atrium. இப்போ இந்த ஏட்ரியம்க்கும் இந்த வென்ட்ரிகுலுக்கும் கீழே இருக்குது வென்ட்ரிகுல். ஓகே, இது ரெண்டுத்துக்கு இடையில இருக்க இந்த பிளேஸ் நம்ம என்ன சொல்றோம் பாத்தீங்கன்னா ஏட்ரியோ வென்ட்ரிகுலர் வால்வ் ஆர் மிட்ரல் வால்வ்னு சொல்லுவாங்க. ஆர் இட் இஸ் ஆல்வேஸ் கால்ட் as a mitral valve. அண்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா we also have the semilunar valve. ஓகே, இது வந்து semilunar valve அப்படின்னு கொடுக்குறாங்க. அண்ட் இது வந்து லெஃப்ட் வென்ட்ரிக்கல். ஓகே, திஸ் ஒன் இஸ் த இந்த சைடுல இருக்கிறது வந்து லெஃப்ட் சைடு போர்ஷன். இது ரெண்டு இந்த சைடு இருக்கிறது எல்லாமே லெஃப்ட் தான். அதனால தான் பாத்தீங்கன்னா
left pulmonary artery, left pulmonary veins, left atrium, left ventricle, அது எல்லாமே நம்ம கொடுத்துருக்காங்க leftல. And this one is a septa. செப்டான்றது உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். எப்படி வந்து ஒரு ஒரு நம்மளோட ஒரு ரூமையும் இன்னொரு ரூமையும் நம்ம வீட்ல நம்ம சொல்லுவோம், ஒரு ரூமையும் இன்னொரு ரூமையும் பிரிச்சு வைக்கிறதுக்கு ஒரு செவுரு தேவைப்படுதோ, அதே மாதிரி இதை நம்ம என்னன்னு சொல்றோம் பார்த்தீங்கன்னா, we call it as a septa. Okay, septum, septumனு சொல்லலாம். And coming to this side, we can see some of the important organs like superior vena cava. இங்க பாத்தீங்கன்னா superior vena cavaன்றது இருக்கு. The blue color is superior vena cava. And in the blue color இருக்கிறது right pulmonary artery, because we have already said that right of the pulmonary artery நம்ம சொல்லும்போது pulmonary side அது ஒரு ஆர்டரியா இருக்கலாம் இல்லைன்னா வெயினா இருக்கலாம். அது எப்போதுமே என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெயினா இருந்ததுன்னா ஆக்சிடேட்டட் பிளட்டை கேரி பண்ணும், அதே pulmonary artery இருந்ததுன்னா டீஆக்சிடேட்டட் பிளட்டை கேரி பண்ணும். So you can see that right pulmonary artery carries the deoxygenated blood, அதனால தான் ப்ளூ கலர்ல கொடுத்துருக்காங்க. And this one is the right pulmonary vein. இது வந்து ரைட் சைட்ல இருந்து வரக்கூடிய அந்த pulmonary vein தான். And this one carry oxygenated blood, right? And then next one is the atrioventricular valve. இது வந்து இங்க ஒரு valve இருக்கு. And here also there is some valve. இந்த இடத்துல உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. Okay, so இதுல பாத்தீங்கன்னா this is called atrioventricular valve or tricuspid valve நம்ம சொல்லலாம். And then இது வந்து cardae tendineae. Actually வந்து நமக்கு cardae tendineae அப்படின்ற ஒரு போர்ஷன் இதுல வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்திருக்காங்க. And this one is the right ventricle. Right atrium னா இது right ventricle. Okay, and the last one, this is the inferior vena cava. So உள்ள வந்து அனுப்புறதுக்கு they are using that inferior vena cava. Okay, and then we will go to the next one. And here you can see this heart ஓட அதே ஸ்ட்ரக்சர் தான். இது வந்து எல்எஸ் அப்படி நம்ம பிரிச்சிருக்கும்போது காட்டுறோம், இது வந்து க்ளோஸ் டைப்பா இருக்கும்போது நம்ம காட்டுறோம். இதான் superior vena cava and ascending aorta and pulmonary trunk. The pulmonary trunk and the pulmonary veins and it's the right coronary artery in coronary sulcus. இந்த sulcus the region இருக்கக்கூடியது. Okay, and right ventricle இருக்கு, right atrium இருக்கு, inferior vena cava இருக்கு. aortic arch அப்படின்னா அயோட்டாவை தான் ஆக்சுவலா கொடுக்குறாங்க. And we have everything, மற்ற பார்ட்ஸ் எல்லாமே வந்து சேமா தான் இருக்கு. பாத்தீங்கன்னா left pulmonary artery and left pulmonary veins, auricle of left atrium and circumflex artery and left coronary artery. Okay, and this is the last one, is the apex region. apex அப்படின்னா நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம். So this is the top bottom of the heart. இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஹார்ட் எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்ட்ரைட்டா இருந்ததுன்னா நமக்கு ப்ராப்ளம் இல்லை, சென்டரா நமக்கு இருந்திருக்கலாம். ஆனா it is present, it is slightly tilted to the left side ஆக்சுவலி வந்து டில்ட் ஆகி இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க. அதனால டில்ட் ஆனதுனால இது நமக்கு பார்க்க எப்படி தெரியும் பாத்தீங்கன்னா இதோட மொத்த வெயிட்டுமே வந்து இந்த சைடு சாஞ்ச மாதிரி இருக்கு. ஸோ தட்ஸ் வை அதனால நம்ம என்ன சொல்லிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா ஹார்ட் இஸ் present on the left side of the artery அப்படின்றத கொடுக்குறோம். And இந்த இடத்துல பாத்தீங்கன்னா auricle of left atrium. So left atriumத்தோட auricle and this one is a right ventricle. So that's it. இதுதான் அந்த ஹார்ட்டோட ஸ்ட்ரக்சர். And we are also having the tricuspid and bicuspid valve எல்லாம் இருக்கும். Let me show that. Okay, you can see here actually they are given like inferior vena cava and tricuspid valve இருக்கு. This is a bicuspid valve. Okay, இந்த சைடுல இருக்கிறது வந்து ரைட் சைடுல இருக்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா it is nothing but tricuspid valve. You can see here. So right சைடுல இருக்கிறது tricuspid valve. 3 இதுல இருக்கு, tri means 3. இந்த சைடுல இருக்கிறது வந்து mitral valve நம்ம சொல்றேன், that is called bicuspid. அங்க ரெண்டு இருக்கும். Okay, okay students, I will stop this session and we will continue in the next class. Thank you.